لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا. கண்ணியத்துக்குரிய நேரான பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது, லक़த் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு நம்முடைய மறுமைக்கான தயாரிப்பு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சிறுபிராயத்திலிருந்தே நபியாக ஆகுவதற்கு முன்னால் இருந்த அவர்களுடைய சிறுபிராயமாக இருக்கட்டும், அதற்கு பிறகுள்ள வாலிபமாக இருக்கட்டும், அதற்கு பிறகுள்ள காலங்களாக இருக்கட்டும், அத்தனை காலங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உயர்ந்த வழிமுறையில் உள்ளதாக வைத்திருக்கிறார். பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை நபியாக தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், நாம் நினைப்பதை போல ஏதோ இது ஒரு பட்டம், இது ஒரு பதவி என்பது அல்ல. மாறாக அல்லாஹ் தஆலா யாரை நபியாக தேர்ந்தெடுக்க நினைக்கின்றானோ அவர்களுடைய சிறு வயதிலிருந்தே பக்குவப்படுத்தி ஒரு முறையான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகுதான் அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்ந்தெடுப்பார். பின்னால் இவர்கள் நபியாக ஆனதற்கு பிறகு இவர்களுடைய வழக்கமாக இருக்கட்டும், இவர்களுடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், மனைவி மக்களுடன் அவர்கள் சேர்ந்து வாழ்வதாக இருக்கட்டும், இப்படியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எத்தனை நிலைகள் இருக்குமோ அத்தனை நிலையிலும் அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய சிறுபிராயத்திலிருந்தே அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக ஆகிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை பக்குவப்படுத்தி வளர்த்திருக்கிறார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை தந்த வாழ்க்கையை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பெருமானார்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னால் அவர்கள் வாலிபராக இருக்கும் பொழுது அவருடைய நிலைமைகள் எப்படி இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு உண்மையில் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை எப்படி பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நபியாக ஆனதற்கு பிறகு அவர்கள் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பலதரப்பட்ட மனிதர்களிடத்திலே, கூட்டத்தாரிடத்திலே சென்று ஏக இறைவனின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த நேரத்திலே அவர்கள் பலதரப்பட்ட மனிதர்களுடைய நிலைமைகளை அனுசரித்து நடக்க வேண்டும். அவர்களுடன் சகிப்புத்தன்மையுடன் நடக்க வேண்டியது இருக்கும். எனவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமை என்ற சிபத்து வேண்டும். பொறுமை என்ற தன்மை அவர்களிடத்தில் ஊறி இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மையிலே அவர்கள் ஆக உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறுபிராயத்திலிருந்தே அவர்களை அதற்கு தோதுவானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பஅஸல்லாஹு நபிய்யன், அல்லாஹ் தஆலா எந்த ஒருவரையும் நபியாக அனுப்புவதாக இருந்தால் இல்லா ரஅல் கனம, அவரை ஆடுகள் மேய்க்க வைத்திருக்கிறார். ஆடுகள் மேய்ப்பதன் மூலமாக பொறுமை உண்டாகிறது, சகிப்புத்தன்மை உண்டாகிறது என்பதாக எழுதியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், நானும் ஆடு மேய்த்தேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் ஆடுகள் மேய்ப்பவர்களாகத்தான் முதலில் அனுப்பினான் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வார்த்தை யாரா சொல்லலாம், நல்லபடி குதிரை நீங்களும் ஆடு மேய்த்தீர்களா? சொன்னார்கள், ஆம், மக்கா வாசிகளுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய சில அற்ப காசுகளுக்காக நான் அவர்களுக்கும் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆடு மேய்ப்பதன் மூலமாக மனிதனிடத்திலே சகிப்புத்தன்மை உண்டாகிறது. அல்லாஹ் தஆலா பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே இந்த சகிப்பு நிறைந்த பல சம்பவங்களை காண வேண்டியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே
ஒரு மனிதர் கிராமப்புறத்து அருகில் ஒரு வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல முன்னறிவு உடையவர். அவருடைய முகத்தை பார்த்து நான் அறிந்து கொண்டு விட்டேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் உறுதிப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி என்னுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களிடத்திலே யார் எந்த அளவு அறியாமையாக நடந்து கொள்வாரோ அந்த அளவு அவர்களிடத்திலே சகிப்புத்தன்மையாக நடந்து கொள்வார்கள். இதனை நான் பரிசோதிக்க நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வியாபார ஒப்பந்தம் செய்கிறார். அந்த ஒப்பந்தத்திலே குறிப்பிட்ட கடனுக்கு தவணைக்கு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து சில பொருட்களை அவர் விற்கிறார். அந்த தவணை முடிவதற்கு முன்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, நீங்கள் இப்படித்தான் கொடுத்த காசை திருப்பி கொடுக்க மாட்டீர்கள், நீங்கள் இப்படித்தான் இழுத்தடிப்பீர்கள் என்பதாக சொல்லி பெருமானாருடைய தோளிலே ஒரு துணியை போட்டு முறுக்கி மிக கடினமான முறையில் நடந்து கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அப்பக்கத்தில் இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிக கடினமான கோபம். அல்லாஹ்வுடைய தூதரே, அனுமதி கொடுங்கள், நான் இவரை கொலை செய்கிறேன் என்று அவர் தயாரானார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை உமரே, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. கடன் கொடுத்தவருக்கு இன்னலி சாஹிபில் ஹக்கி வகாலா, கடன் கொடுத்தவருக்கு அவர் கடனை கேட்பதற்கு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அனுமதி இருக்கின்றது. எனவே நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விடுங்கள். அவரிடம் சொல்ல வேண்டும், நீங்கள் சகிப்புத்தன்மையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு அடுத்து சொன்னார்கள், நீங்கள் நாம் கொடுக்க வேண்டிய அந்த கடனுக்கு ஒரு 20 திரகம் மேலதிகமாக சேர்த்து நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நபரை ஸைத் இப்னு ஸஅலபா என்று சொல்லக்கூடிய யூதர் அவரை அழைத்து கொண்டு சென்று அவருக்கு கொடுக்க வேண்டியதை விட மேலதிகமாக பெருக்க வந்ததை கொடுக்கிறார். அந்த மனிதர் ஆச்சரியம் அடைகிறார், ஏன் எனக்கு அதிகமாக தெரிவித்தீர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அதிகமாக சொன்னார். உடனே அவர் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொன்னார். நீங்கள் யார்? நான் ஸைத் இப்னு ஸஅலபா. யார் இந்த ஸைத் இப்னு ஸஅலபா? யூத அறிஞர். அவர் நீங்கள் பின்பு ஏன் இப்படி நடந்தீர்கள் சொன்னார், நான் தௌராத்தை அவர்களை பற்றி இப்படி படித்திருக்கின்றேன். யார் எந்த அளவுக்கு அறியாமையில் அவர் நடந்து கொள்வார்களோ அந்த அளவு அவர்கள் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்வார்கள் என்பதை நான் அறிந்து படித்திருக்கின்றேன். அதனை பரிசித்து பார்ப்பதற்கு இதை விட ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமையவில்லை என்பதாக சொன்னார். நபிக்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையும் இப்படித்தான் பரிசுத்தமானதாக இருந்தது. அதே போன்று எந்த ஒரு மானக்கேடான காரியங்களையும் எந்த ஒரு கீர்த்தனமான செயல்களையும் அவருடைய வாழ்க்கையிலே நபியாக ஆகுவதற்கு முன்னரும் கூட கொஞ்சம் கூட இது போன்ற இந்த நிகழ்வும் நடந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே கஅபத்துல்லாவை புதுப்பிக்கக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற இளைஞர்களும் கஅபத்துல்லாவை கட்டுவதற்காக கற்களை சுமந்து கொண்டு அந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்கள் தோள்களிலே கற்களை சுமந்து வருகிறார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் மீது இறக்கப்பட்டு சொன்னார்கள், நீங்கள் உடுத்தியிருக்கக்கூடிய அந்த வேட்டியை அவிழ்த்து உங்களுடைய தோல் புஜத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், அது அந்த கல்லுடைய அச்சு உங்கள் மீது ஏற்படாமல் இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த யோசனை ஏற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வேட்டியை அவிழ்த்து தோல் புஜத்திலே வைத்தார்கள். மயக்க மக்கள் கீழே விழுந்தார்கள். அவர்களுடைய மர்மஸ்தானம் வெளிப்படக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு அவர்கள் இறங்கி போய்விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கணிதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆனதற்கு பிறகு நமக்கு ஒரு உம்மத்திற்கு இது போன்ற விஷயங்களை உபதேசமாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காண அவர்கள் எந்த விதமான அருவருப்பான செயல்களையும் செய்வர்களாக அவர்கள் இருந்ததில்லை. அவர்கள் தானாகவும் செய்ய மாட்டார்கள் அல்லது பிறருக்காக சிரமப்பட்டு செய்வர்களாகவும் அவர்கள் இருந்ததில்லை என்று சொல்லும் அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை பின்னால் அவர்கள் சொல்ல போகிற அந்த விஷயத்தை தன்னுடைய நபித்துவ வாழ்க்கைக்கு முன்னரே அதனை தங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி காண்பித்தார்கள். இது போன்று ஏராளமான நிகழ்வுகளை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக இருந்த நேரத்திலே வியாபாரத்திற்கு சென்றார்கள். ஷாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்கு சென்றார்கள்.
அந்த வியாபாரத்திலே பலருடைய காசு பணத்தை வாங்கி அவர்களுக்காகவும் பொருட்கள் வியாபாரம் செய்து அது கிடைக்கக்கூடிய லாபங்களில் அவர்களை பங்கு சேர்த்துக் கொள்வார்கள். இதையெல்லாம் அறிந்த பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். நிறைய நபர்களை இது போன்ற வியாபாரத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உயர்ந்த பண்புகளை அவர்கள் கேள்விப்படுகிறார். அவர்கள் அமீனாக, நம்பிக்கைக்குரியவர்களாக, சாதிக்காக, சொல்லில் உண்மையானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த விஷயத்தை கேள்விப்பட்டுத்தான் அவர்களும் தங்களுடைய செல்வங்களை அவர்களிடத்தில் கொடுத்து வியாபாரத்திற்காக அனுப்பி வைக்கிறார்கள். கூடவே மைசரா என்று சொல்லக்கூடிய ஒரு அருவியும் சேர்த்து அனுப்பி வைக்கிறார். அங்கு வியாபாரம் செய்கிறார்கள், லாபங்களை ஈட்டுகிறார்கள். அந்த லாபங்களை கொண்டு வந்து சதிகாவிய வாகன அவர்களிடத்தில் கொடுக்கும் பொழுது சதிகாவிய வாகன அவர்கள் மைசராவிடத்தில் விசாரிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? அதற்கு மைசரா அவர்கள் அடிமையாக இருந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடன் அந்த அவருடைய பிரயாணத்திலே கூடவே இருந்ததன் காரணமாக பெருமானாருடைய எல்லா நடவடிக்கைகளையும் பார்த்த அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து சொன்னார்கள். அவர்களுடைய நாவு கலைத்து விட்டது. ஆனால் பெருமானாருடைய புகழை அவர்களால் சொல்லி முடிக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதனால் பிற்காலத்திலே நபியாக ஆனதற்கு பிறகு வியாபாரத்திலே நீதி நேர்மையாக நடப்பதை பற்றி எவ்வளவு அழுத்தமான விஷயங்களை சொன்னார்கள். அத்தாஜுல் சதூக், வியாபாரத்திலே உண்மையாக நடக்கக்கூடிய வியாபாரி நாளை நபியில வசித்தில நபிமார்களுடன் எழுப்பப்படுவார், உண்மையாளர்களுடன் எழுப்பப்படுவார், சுகதாக்களுடன் எழுப்பப்படுவார் என்று சொன்னார்கள். சொன்னால் கணிதத்திற்குள்ளே அந்த வியாபாரத்தில் நீதி நேர்மையை அவர்கள் தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலே நிகழ்த்தி காட்டினார்கள். நபியாக ஆகுவதற்கு முன்னால் நிகழ்த்தி காட்டினார்கள். நமக்கெல்லாம் பழமொழி சொல்வார், விளையும் பையன் முளையிலேயே தெரியும். பின்னாடி இந்த பையன் இந்த செடி இப்படி வரும் அப்படின்னு சொன்னா அது வளரும் போதே அதனுடைய நிலைமையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி எல்லாம் பின்னாடி வரும். அதே போன்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கையை பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். எனவே நடித்துக்குள்ளே நாமும் இது போன்ற வாக்கியங்களை, இது போன்ற நிகழ்வுகளை, சம்பவங்களை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னான். கணித்துக்குள்ளே நம்முடைய சமகாலத்தினுடைய நம்முடைய மாணவர்களை நாம் யோசித்து பார்க்கிறோம். அவர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது? எதிரே அவருடைய நேரம் காலங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது? எதிரே அவர்களுடைய ஈடுபாடுகள் அதிகமான நேரங்கள் எதிரே செலவழித்துக் கொண்டிருக்கின்றது? எல்லாம் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக சொன்னார், தீனரை தூரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த குடும்பம் இந்த குடும்பம் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் இன்று இந்த போதை போல் ஊரிலே தலை நிறுத்தாடி கொண்டிருக்கின்றது. எந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளையும் நிம்மதியாக அவர்கள் மீது நம்பிக்கையாக நாம் அவர்கள் மீது ஒரு நல்ல நம்பிக்கை வைக்கும் அளவுக்கு அவர்களுடைய ஒழுக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் அது சந்தேகத்தின் நிலையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள், அவர்கள் யாருடன் படுகிறார்கள், யாருடன் எந்த வகையில் தொடர்பு வைத்திருக்கிறார்கள், அவர்கள் எந்த கல்லூரிகளிலே படிக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது, இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். எங்கோ அங்கொன்று இங்கொன்றுமாக கேள்விப்பட்ட விஷயங்கள், ஆட்டை கழித்து மாட்டை கழித்து கடைசியா மனசுல கழிக்கிற நிலைமையில இன்னைக்கு நாம் கேள்விப்படக்கூடிய விஷயங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயங்களாக நம்முடைய வாலிபர்களை நாம் அவருடைய தீன்தாரிகளாக ஆக்க வேண்டும், தீனுடைய தொடர்புடையவர்களாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு இதாஅத் செய்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் நாம் அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த முன்மாதிரிகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களை அந்த வாழ்விலை படைத்து நாம் கொண்டு வர வேண்டும். இந்த இளமை பருவம் ஒரு சமயம் கெட்டுவிட்டார், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இனி வரக்கூடிய அவருடைய அடுத்தடுத்த பருவங்கள், காலங்கள் அனைத்தும் கெட்டு போவதற்கு இது ஒரு தலைவாசலாக ஆகிவிடும். இந்த இளைஞர்கள் தான் நாளை நமது ஊருடைய தலைவர்கள். இவர்களுடைய சீர்திருத்தம் தான் நாளை ஊரினுடைய சீர்திருத்தம். இதற்கு பின்னால் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னரும்
அவருடைய வாழ்க்கை மிக உன்னதமானதாக, பரிசுத்தமானதாக, சமூக சிந்தனை உள்ளதாக, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் உள்ளதாக இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலே மக்காவிலே ஒரு கிராமம் வெளியே இருந்து ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணியிடத்திலே அங்கு இருக்கக்கூடிய சில மக்கள் தவறாக நடந்து கொள்கின்றார்கள். அவர்கள் அந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்யப்படுகிறது. எனவே மக்காவிலே இருந்த சில முக்கியமான தலைவர்கள் ஒன்று சேர்ந்து மக்காவிலே யாருக்கும் எந்த வகையிலும் அநியாயம் நடக்கக்கூடாது. நம்முடைய நகரம் ஒரு புனித நகரம். இந்த நகரத்தினுடைய புனிதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக குறைஷிகள் ஒன்று சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் செய்கிறார்கள். அதற்கு ஹில்ஃபுல் ஃபுதூல் என்பதாக சொன்னார்கள். அந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் அப்துல்லாஹ் இப்னு ஜதான் என்ற ஒரு மக்காவுடைய தலைவருடைய வீட்டில் நடக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். பின்னாட்களில் நபியாக ஆனதற்கு பிறகு சொன்னார்கள், இப்பொழுது என்னை அது போன்ற ஒரு ஒப்பந்தத்திற்கு என்னை அழைக்கப்பட்டார், அதாவது மக்களுக்கு யாரும் எந்த வகையிலும் அநியாயம் செய்யக்கூடாது, இது போன்ற ஒரு ஒப்பந்த பிரமாணம் எடுக்கப்பட்டால் அதில் நான் அஜபுக்கு இன்றைக்கும் நான் அதற்கு பதிலளிப்பேன். அந்த ஒப்பந்தத்திற்காக என்னை அழைக்கப்பட்டால் அதில் நான் கலந்து கொள்வேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை காலத்தில் நடந்த அந்த விஷயத்தை இப்பொழுது நினைவுபடுத்தி சொல்லி காட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை இப்படித்தான் இருந்தது. உம்மத்தை சரியான பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார். தன்னுடைய வாலிபத்தை அவர்கள் பாதுகாத்தார். அல்லாஹ் அது போன்ற ஒரு உயர்ந்த நிலையை அவர்கள் ஆக்கி வைத்தார். உம்மத்திலே நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும். யாரும் எந்த வகையும் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது. ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒரு சகோதர சகோதரனாக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம். இப்படியாக எங்கெல்லாம் நாம் அநியாயம் என்பதை தலை விரித்தாடுவதை பார்க்கின்றோமோ இந்த அநியாயங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களெல்லாம் தெரியும். புனித கஅபத்துல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்கு பிறகு சுமார் 35 வயதிலே கஅபத்துல்லாஹ் மீண்டும் கட்டப்படுகிறது. அந்த நேரத்திலே பல கோத்திரத்தார்கள் கஅபத்துல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுவரையும் ஒவ்வொரு பகுதிகளாக அவர்கள் பொறுப்பெடுத்து கட்டுகின்றார்கள். அங்கே பொறுப்பாளராக இருந்த அபூ ஹுதைஃபா இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய பெருந்தலைவர், அவர் கஅபத்துல்லாஹ்வை கட்டக்கூடிய அந்த முறைகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஹஜருல் அஸ்வதை வைக்கக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. எல்லா கபீலாக்களும் எல்லா கோத்திரத்தார்களும் நாங்கள் தான் அதை செய்வோம் என்பதற்கு ஆசைப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சமூகத்தில் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் யார் இதனை செய்வது? அவர்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சனை ஒரு போராக யுத்தமாக வெடிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அந்த அபூ ஹுதைஃபா என்ற அந்த தலைவர் சொல்கிறார், நாம் நாளை இந்த பனு ஷைபா வழியாக இந்த குறிப்பிட்ட ஒரு வாசலை சொல்லி இந்த வாசல் வழியாக யார் முதலாவதாக உள்ளே வருகிறாரோ அவருடைய தீர்ப்பை நாம் ஏற்போம் என்பதாக சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசல் வழியாக முதல்வராக வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன் அஸ்-சாதிக் என்ற ஏற்கனவே நல்ல பெயரை பெற்றவர்கள். அவருடைய வருகை பார்த்து அனைவரும் பொருந்தி கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை நீளமாக, நியாயமாக, முறையாக ஒரு அழகான ஒரு வடிவத்தில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டார்கள். தன்னுடைய தோளில் போட்டிருந்த துண்டை வைத்தார்கள். அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து அதன் மேலே வைத்தார்கள். ஒவ்வொரு கபீலாவுடைய தலைவரையும் அழைத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த ஹஜருல் அஸ்வதை தூக்கி வாருங்கள் என்பதாக எல்லோருக்கும் பங்கு கொடுத்து அந்த ஹஜருல் அஸ்வதை கொண்டு வர வைத்து தன்னுடைய புனிதத்தால் எடுத்து அது இருக்க வேண்டிய இடத்தில் பொருத்தினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் நபியாக ஆனதற்கு பிறகு பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு அத்தனையும் நீளத்தை நிராட்டி காட்டினார். ஆயிரக்கணக்கான சம்பவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. முஸ்லிம்கள் மட்டுமல்ல, யூதர்கள் தீர்ப்பு தேடி பெருமானிடத்திலே வந்தார்கள். யார் எதிரிகளை நினைத்தோமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதாக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட யூதர்கள் கூட பெருமானாரிடத்திலே தீர்ப்பு கேட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய அந்த நியாயமான வாழ்க்கையால்
கணித்துக்கிறே. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்க்கையை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட நபியை நம்முடைய நபியாக, நம்முடைய தலைவராக, நம்முடைய முன்மாதிரியாக நாம் பெற்றிருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையை நாம் இன்னும் அதிகம் படித்து அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக நாம் எடுத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையும் இது போன்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது நீதியை நிலைநாட்டி நாம் சத்தியத்திற்காக பாடுபடக்கூடிய மக்களாக ஆகுவோம். அப்படிப்பட்ட உயர்ந்த வாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் திருவள்ளுவராக அடுத்தபடியாக நாம் எல்லாம் அறிந்த விஷயம், சமீப நாட்களிலே கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய பலஸ்தீனத்தின் மீது நடக்கக்கூடிய இந்த அநியாயம் கடந்த சில நாட்களாக மிக கட்டுக்கடங்காத அளவில் மிக கொடூரமான முறையில் அவர்கள் மீது அநியாயம் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய முடியும் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே உதவி நாம் அவர்களுக்காக செய்யக்கூடிய இருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட நேரங்களிலும் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய ஹிக்மத்திலே, அவனுடைய ஞானத்திலே இதற்கு அவன் என்ன ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான் என்பதை நமக்கு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லாஹ் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறான். நபிமார்களும் இது போன்ற பிரச்சனைகளை சோதனைகளை ஒடுக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா ரசூலுல்லாஹ். ஒரு நபியுடைய வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த நபி கஷ்டத்திலே, அந்த நபியும் ஒவ்வொருவரும் எந்த அளவு சிரமப்படுத்தப்பட்டார்கள், அந்த நபியும் மக்களும் ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று ஏற்கும் அளவுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையை சொல்கிறான். அது போன்ற நிகழ்வுகள் அந்த மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இது போன்ற இக்கட்டான நேரத்திலே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உதவி அவர்களுக்காக நாம் துஆ செய்வது. நம்முடைய தனிப்பட்ட நேரங்களிலே லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இது போன்ற கலிமாக்களை அதிகமாக அவருடைய இந்த காரியங்கள் லேசாக ஆகுவது வேண்டும் என்ற நிச்சயத்தில் நாம் ஒருவர் அவர்களுக்காக நாம் துஆ செய்வது. வரக்கூடிய வியாழக்கிழமை அந்த அவருடைய நிலைமைகள் சீராக ஆக வேண்டும் என்ற நிச்சயத்திலே தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபையின் மூலமாக முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் நோன்பு நோற்று அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வியாழக்கிழமை வரை ஒரு வாரம் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் குனூத்துல் நாசிரா என்று சொல்லக்கூடிய 5 நேர தொழுகையிலும் இன்ஷா அல்லாஹ் துஆ ஓதுவார்கள். குனூத்துல் துஆ ஓதுவார்கள். அந்த துஆவில் நாம் பரதான தொழுகையில் நாம் கலந்து துஆ செய்ய வேண்டும். இது போக தனிப்பட்ட நேரங்களில் நாம் துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தந்து அந்த மக்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் இதற்கு காரணமாக இருப்பானாக. துஆ அல்ஹம்துலில்லாஹ்.